பொதுவா நாம எடுக்கக்கூடிய லைவ் ட்ரேடுகள்ல கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து அதுல ப்ரொவைட் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள் புதுசா இருந்தா மட்டும்தான் நான் அந்த லைவ் ட்ரேடை உங்களுக்காக போட்டு காட்டுவேன். இல்லாத பட்சத்துல எல்லா ட்ரேடுகளுமே அண்டர் என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜில வருது அப்படின்னா அதை உங்களுக்கு நான் போட்டு காட்ட மாட்டேன். ரீசெண்டா நம்ம எடுத்த ட்ரேட்ல கிட்டத்தட்ட ஒரு $1300 நமக்கு வந்து ப்ராஃபிட். அது ஒழுங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நான் எடுக்கல, கரெக்டா அந்த டைமை பார்த்து கூட நான் எடுக்கல, மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல நான் எடுத்த அந்த ட்ரேட். இருந்தாலும் எனக்கு வந்து கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். அந்த ஸ்டாப் லாஸை எதனால ஹிட் ஆகுது, நமக்கு ஒரு 50,000மோ 1 லட்சமோ போனாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இருந்தாலும் அந்த மார்க்கெட்ல ஒரு சில பிரேக் ஈவன்கள் மூலமா நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால 2 ட்ரேடுகளுமே எனக்கு வந்து ப்ராஃபிட்டா அமைஞ்சுது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ட்ரேடுகளை எதனால எடுத்தோம், எதனால பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு, நமக்கு எதனால ப்ராஃபிட் ஹிட் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஸ்கிரீன்ல பார்த்துடலாம். இந்த ட்ரேடை நம்ம இந்த ஒரு டேட்ல, அதாவது 24ஆம் தேதி இந்த ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். எந்த டைம்ல அப்படிங்கிறத ரெண்டாவது சொல்றேன். அந்த 24ஆம் தேதி நம்ம அந்த ட்ரேடை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது அதுக்கு முந்தின நாள்ல இருந்தே மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திருக்குது. ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பைல எடுத்தேன். அந்த பைல எடுத்ததுக்கான காரணம், எந்த இடத்துல நம்ம அந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னா கரெக்டா நம்ம இந்த இடத்துல அந்த ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 1000 பாயிண்ட்லையும் டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒரு 3000 பாயிண்ட்லேயும் நம்ம வந்து வச்சுருந்தோம். 3000 பாயிண்ட்லேயே நம்ம வந்து வச்சுருந்தோம். ஆனால் நமக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. 1:1 ரேஷியோவில் ஓரளவுக்கு பார்ஷியலாக நான் புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே அப்படி புக் பண்ணுறது இல்லை. இந்த கோல்டில் ட்ரேட் பண்ணும்போது ஃபுல் டைப் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம எடுத்தது. இப்போ நான் இதில் பண்ணின ஃபர்ஸ்ட் தப்பு என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுத்தது ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, ஆனால் நான் அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுத்தது ரெண்டாவது தப்பு. இந்த 2 தப்புகளையும் பண்ணியும் எனக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $200 $188 வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக அமைஞ்சுது. ஏன்னா எனக்கு தெரியும் மார்க்கெட் இதுக்கு மேலே போகாது. இந்த ஒரு ஸ்பைக், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2-3 கிரீன் கலர் கேண்டில்கள் லைனாக வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நான் அந்த இடத்துல மார்க்கெட்டு டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன். ஆனால் டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகலை. அதை தாண்டி நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், அதனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. இப்போ அடுத்ததாக மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் நான் மறுபடியும் அடுத்ததா ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். அது வந்து செல் ட்ரேட். அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்காததுனால என்னோட எமோஷன் கொஞ்சம் அதிகமாகி ஒரு சில லாட் சைஸ்களை நான் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நான் வந்து அதாவது செல் ட்ரேடை எதில் கரெக்டாக பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக இந்த இடத்துல செல் ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 2000 பிப்லையும், ஏன்னா மார்க்கெட்டோட வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் அந்த மார்க்கெட் வந்து அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள ஓடுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்காது. மற்ற டைம்கள்லாம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் சார் வைப்பேன், ஆனால் நியூயார்க் டைம் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை நீங்கள் கூட்டி வச்சு தான் ஆகணும். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போது அவரால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தான் கடக்க முடியும். ஆனால் இதே டைம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது அதிக தூரத்தை நம்ம கடக்கலாம். அப்போ 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய ஒரு நபருக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு தூரத்தையும், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் ஓடக்கூடிய நபருக்கு 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூரத்தையும் நீங்கள் வந்து செட் பண்ணுனா மட்டும்தான் இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகாது. அந்த வகையில் ஸ்டாப் லாஸ் ஒரு 2000 பாயிண்ட்லையும் டேக் ப்ராஃபிட் வந்து ஒரு 6000 பாயிண்ட்லையும் நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 600 பிப்ஸ் இதில் வந்து செட் பண்ணியிருந்தேன்.
செட் பண்ணிட்டு பாருங்க. இதில் உங்களுக்கு இந்த ட்ரேடை பார்த்தாலே காமெடியாக தான் இருக்கும். ஜோக் இல்லையா? இருந்தாலும் நான் வந்து இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எடுத்தது. இப்போ நான் கரெக்டாக ட்ரேடை எந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து என்னோட ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருந்தா, நான் இதில் ஒரு கோடு போட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இந்த ஒயிட் லைன் இருக்கக்கூடிய இடத்துல என்னோட ட்ரேடை நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷன் வந்து ஹிட் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் நம்மளுக்கு, அதாவது 200 பிப்பு வந்து ஸ்டாப் லாஸும் ஒரு 600 பிப்பு வந்து டேக் ப்ராஃபிட்டும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலை, இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்தோம். அதுவும் 24ஆம் தேதி ஈவினிங் 6:30க்கு அந்த ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஆகி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடிய நிலைமை வந்துட்டு இருந்தாலும் ஒரு $1150 அது மூலயமா நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. அது எப்படி அப்படின்னா, மார்க்கெட்டோட ரேஞ்சில் நான் வேணால் உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சில கேண்டில்களை வச்சு நீங்கள் மார்க்கெட்டோட மொமெண்டத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ மார்க்கெட் ஒரு 4 கேண்டில்கள் வரும்போதே அந்த மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே கேண்டிலை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியணும். கேண்டிலை ப்ராப்பராக ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்போது 2 ட்ரேடுமே எனக்கு நெகட்டிவான ட்ரேடு தான். 2 ட்ரேடுகளுமே நான் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் ஒரு $1300 ப்ராஃபிட். அப்போ இந்த ஒரு ரேஞ்சில் நம்ம எப்படி ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் மணி மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு கேண்டிலை ரீட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஃப்ரம் 0 to ஹீரோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ப்ரைவேட் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி எல்லா விஷயங்களும் கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அன்டில் தென் அடுத்ததாக நான் எதை பற்றி வீடியோ போடணும், இல்லை லைவ் ட்ரேடுகளே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டுகளை மறக்காமல் கமெண்ட்ஸை கேளுங்க. அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.